அனைவருக்கும் வணக்கம். அக்கா காளியம்மாள் அதிமுகவுல இன்னைக்கு காலையில இணைஞ்சிருக்காங்க. அக்கா அவர்களை வரவேற்று அதிமுகவின் தொண்டர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் செய்தியை காலையில இருந்து போட்டு தள்ளுறாங்க. பொதுவா பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல அதிமுகவுக்கு ஆதரவா எழுதக்கூடிய ஆட்கள்கிட்ட நம்ம போய் சில கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா, என்ன கேள்வினா, நீங்க அதிமுகவா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, ஓட்டு போடுவோம் டைரக்டா சொல்ல மாட்டான். அது பாத்தீங்கன்னா பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவின் தலைமையில் கீழ் நம்ம ஒன்று சேர வேண்டியது நம்முடைய கடமை. அதனாலதான் நாங்க அதிமுகவுல இணைகிறோம். மற்றபடி கொள்கை கோட்பாடு அதெல்லாம் கிடையாதுங்க. திமுகவை வீழ்த்தணும். ஏன் வீழ்த்தணும்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குங்க. பாருங்க, ரேப் நடக்குது, சாதி ஆணவ படுகொலை நடக்குது, கொலை நடக்குது, எவ்வளவு அட்டூழியம் நடக்குது. வயதான பெண்களுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சுங்க. அப்படியா? அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். மது சாராய கடையில சாராயத்தை குடிச்சிட்டு போய் தான் இந்த ரேப் நடக்குது, இந்த கொலை நடக்குது. சாராயம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ரேப் நடக்கும். கண்டிப்பா ரேப் நடந்தா கொலையும் நடக்கும். அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் தான் அதிமுக ஆட்சியிலையும் இருக்குங்கிறது தான் உண்மை. இவனுங்க இந்த ஒரு உருட்டிக்கிட்டு அதிமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும், அதனால நீங்க அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் நம்ம எல்லாம் ஒன்னா அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சேருவாங்க. இப்ப அக்கா காளியம்மாள் அவர்கள் அந்த ஒரு கான்செப்ட்ல இல்ல. அதே மாதிரியே வச்சுக்கிட்டு போனோம்னா நம்மள அசிங்கமா அவனுங்களே கேட்கறாங்க, நம்மளையும் கேட்பாங்க அப்படின்ட்டு அக்கா காளியம்மாள் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க மீனவ மக்களின் உரிமையை பாதுகாக்க, எங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எங்களுக்கு ஆதரவு சக்தியா யார் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து நாங்க பயணிப்போம் அப்படின்னு சில மீனவ போராட்டங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டு அங்க பிரஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு அரசியல் சக்தி கூட நாங்க சேர்ந்து பயணிப்போம், எங்க மக்களுக்கு அதன் மூலமா ஆதாயம் இருக்கணும், எங்க மக்கள் அதன் மூலயமா நலன் அடையணும், எங்க மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட அதான் மீனவ மக்களின் உரிமை. இந்த மீனவ மக்களின் உரிமை பறிக்கப்பட்டது எப்ப அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க. அப்பதான் வந்து தமிழர்கள் எல்லை தாண்டி போறாங்க, இலங்கை கடற்படை வந்து ஃபயர் பண்ணுவாங்க, தமிழக மீனவர்கள் துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணி சுட்டு கொல்லுவாங்க. பல பேர் கடல் கொண்டே செத்தாங்க, பல பேர்த்தோட பாடி கிடைச்சது, நிறைய பேர்த்தோட பாடி கிடைக்கல. படகுகளை பறிமுதல் பண்ணிப்பாங்க. தமிழக மீனவர்கள் இன்னமும் இலங்கை சிறையில வாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இந்த கச்சத்தீவுங்கிற கான்செப்ட். இந்த கச்சத்தீவு போனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே பெரிய அளவுக்கு நடக்க ஆரம்பிச்சுது. போன மாசம் கூட ஒரு 15 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணி அவங்க படகெல்லாம் பறிமுதல் பண்ணி அவங்க சிறையில போட்டு நம்ம தமிழக மீனவர்களை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அதே போல இந்த கச்சத்தீவுல ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அந்தோனியார் சர்ச்சில் ஒரு விழா நடக்கும். அப்ப தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு இருந்த தமிழர்கள் எல்லாம் அங்க சின்ன பையன், ஒரு ராணுவ வீரர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் நிற்கிறான். கடற்படை ஒரு குத்துனா கீழே விழுந்து போயிடுவான். அவன் வந்து நம்ம தமிழக மீனவர் மக்களை வந்து அங்க போங்கிறான், இங்க போங்கிறான், பிடிச்சி தள்ளி விடுறான். இதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை கோரிக்கையாக முன்வைத்து தான் அக்கா காளியம்மாள் அவர்கள் அதிமுக இணைஞ்சிருக்காங்க. அதனால அக்கா காளியம்மாள் அவர்களை நம்ம விமர்சிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, அதிமுகவில் கூட்டணியில் யார் இருக்கா? இந்தியாவே ஆளக்கூடிய பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்கு. தமிழக மீனவர்களின் ஒற்றை பிரதிநிதி அக்கா காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சு பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர்ல அதிமுக ஆட்சியில இருந்ததுன்னா கச்சத்தீவு உடனடியாக மீட்கப்படும். அதுக்கு தலைமையேற்று அக்கா காளியம்மாள் அவர்கள் தான் ராணுவ தளபதியா போவாங்க. இந்திய ராணுவம் அவங்களுக்கு பின்னாடி 2 லட்சம் ராணுவ வீரர்கள். எப்படி நம்ம இலங்கைக்கு போனாங்க பாத்தீங்களா 1987 IPKF, அது மாதிரி 2 லட்சம் ராணுவ வீரர்களோட அக்கா காளியம்மாள் அவர்கள் கச்சத்தீவுக்கு போய் இலங்கை ராணுவத்தை அடிச்சு ஓட விட்டுட்டு கச்சத்தீவை ஒரே நாள்ல மீட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போறான், அது போறான் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை ராணுவம் கைது பண்ண வந்தான்னு வச்சுக்கோ, இந்திய கடற்படை உடனடியாக வந்து இலங்கை ராணுவத்து மேல ஃபயர் பண்ணணும். இதான் காளியம்மாளோட 2வது கோரிக்கை. தொட்டா தூக்கிடுவேன். எங்க தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொட்டுச்சுன்னா இந்திய ராணுவம் உடனடியாக பதிலடி கொடுத்து அந்த மீனவ மக்களை கூட்டிட்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள விடும். 3வது கோரிக்கை, இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடக்கூடிய எங்கள் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நாள்ல விடுதலை செஞ்சு ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே அங்க இருந்து கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுருவாங்க. அதே மாதிரி பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள்,
ஏற்கனவே இலங்கை வந்து பொருளாதார வீழ்ச்சியில போயிடுச்சு. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க அப்பாவி மீனவர்கள் போறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கிற மீன், அவங்கள்ட்ட இருக்கிற பணம், கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தா அதை கழட்டிக்கிறான், படகையும் வச்சுக்கிறான். விடுதலை பண்ண கூட படகெல்லாம் கொடுக்க மாட்டான். அப்ப அந்த பொருட்கள், உடைமைகள் இருக்கு பாத்தியா, பறிக்கப்பட்ட அத்தனை உடைமைகளையும் திருப்ப கொடுத்து அவங்களை அப்படி பத்திரமா கொண்டு வந்து கரைக்கு. அதான் காளியம்மாள் அவர்களுடைய 4வது கோரிக்கை. அடுத்து வந்து இந்த கச்சத்தீவுல சம உரிமை தான், இலங்கையும் வரலாம், இலங்கை மீனவர்களும் வரலாம், தமிழக மீனவர்களும் வரலாம். அங்க போய் இந்த வலைகள்லாம் உலர்த்துறது, அங்க உட்காந்து ஓய்வு எடுக்கிறது. கச்சத்தீவுல தமிழர்களுக்கு சம உரிமை, தமிழர்களும் போலாம், அவங்களும் வரலாம். இதான் இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து தான் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம காளியம்மாள் அவர்களை விமர்சிக்க வேண்டாங்க, மக்களின் நலனுக்காக தானே போயிருக்காங்க. தன்னோட சமூகம், மீனவ சமூகம், அந்த சமூகத்தின் உரிமைக்காக ஏதோ ஒரு சீட்டு கொடுத்தா கூட அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆனா கூட சட்டமன்றத்தில் போய் அவங்க பேச முடியும் மீனவ மக்களுக்காக. இப்ப வன்னியர்களுக்காக ஒரு கட்சி இருக்கு பாமக. வன்னியர்களின் உரிமை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் பேசுவாங்க. பறையர்களுக்காக ஒரு கட்சி இருக்கு, பறை சமூகத்தின் பிரதிநிதினு சொல்லிப்பாங்க, இவங்க வன்னியர் சமூகத்தின் பிரதிநிதினு சொல்லிப்பாங்க. அது விசிகா இருக்கு, பறையர்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை இதெல்லாம் போய் அவங்க சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இது மாதிரி ஆரம்ப கட்டத்துல போராளியா போராட்ட வாழ்க்கையில இருந்து கடைசியில தான் சாதியை வச்சுக்கிட்டு அதன் மூலமா 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிக்கிட்டு பிசிகா போலவோ அல்லது பாமக மூலவோ அல்லது ஒத்த சீட்டு வேல்முருகன் இருக்காரு பாருங்க, அவரு மாதிரியோ இந்த கம்யூனிஸ்ட் மாதிரியோ இந்த மாதிரி ஒத்த சீட்டை வாங்கிக்கிட்டு இப்ப தேமுதிக எப்படி பதவிக்காக சீட்டுக்காக ஒரு கூட்டணி போயிருக்காங்க. அதே மாதிரி அக்கா காளியம்மாள் போனதோ ஒத்த சீட்டு வேல்முருகன் மாதிரி ஒத்த சீட்டு காளியம்மாளா மாறிடாதீங்க. உங்க கொள்கை கருத்துக்கள் எல்லாம் இந்த பதவிக்கு முன்னால் நீர்த்து போகும். ஜெயிச்சு போய் என்ன பண்ணீங்க சட்டமன்றத்துல? ஒரு சீட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு, கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது பதவி கொடுத்தாலும் கொடுக்கலாம். வென்று வந்ததுக்கு அப்புறம் மேயரா கொடுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆனா கூட ஏதோ ஒரு இலாக்காவில் அமைச்சராக கூட கொடுக்கலாம், மீன்வளத்துறை அமைச்சராக கொடுக்கலாம், இருக்கலாம். ஆனா அவங்க கொடுத்த பதவி அவங்களே நினைச்சா பறிக்க முடியும். அந்த பதவியை வச்சுக்கிட்டு நம்ம சட்டமன்றத்துல போய் என்ன பண்றோங்கிறதா முக்கியம். இப்ப ஐயா நல்ல கண்ணு இருக்காரு, அவர் நினைச்சிருந்தா எந்த கட்சியில வேணா இணைஞ்சிருக்கலாம், எவ்வளவு காசு வேணா வாங்கியிருக்கலாம், எவ்வளவு வசதியான வாழ்க்கை வேணா வாழ்ந்துருக்கலாம். உடம்புல சத்து இருக்கிற வரைக்கும் போராடினாரு, சத்து இருக்கிற வரைக்கும் போராடினாரு. முடியலையா அமைதியா போயிட்டு அவரோட வாழ்க்கைய அவர் பார்த்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்தா போதும், ஒன்றும் பெருசாலாம் தேவையில்ல, வயசு இருக்கிற வரைக்கும் போராடணும், மக்கள் பிரச்சனைக்காக இன்னும் போதும். அது மாதிரிதான் அரசியல் வெற்றி அதெல்லாம் இல்லை, காலத்துல போராடியாவது தடுத்து நிறுத்தணும் நம்ம மக்களுக்கான பிரச்சனைய அப்படின்னு நினைச்சு உண்மையின் பக்கம் நின்று நீ தோத்து போனா கூட அது மேல்தான். நீங்க அதிமுகவுக்கு போய் கச்சத்தீவுங்கிற வார்த்தையை பத்தி பேசினாலும் தெரிச்சு ஓடிடுவாங்க. நீங்க வெல்ற வரைக்கும் எல்லா தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுப்பாங்க. இந்த 2 பேத்தையும் நம்பி தான் 50 வருஷமா ஏமாந்தோம். திமுகவை நம்பி ஏமாந்தோம், அதிமுகவை நம்பி ஏமாந்தோம். இப்ப மறுபடியும் போய் அங்க போறீங்கன்னா, எங்க அண்ணன் கல்யாண சுந்தரம் திமுகவுக்கு போனாரு, அதிமுகவுக்கு போனாரு, ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனாங்க, இப்ப காளியம்மாள் அதிமுகவுக்கு போறாங்க. இவங்க போய் இவங்க செஞ்ச புரட்சி என்ன? டைரக்டா இவங்க திமுகவுக்கு ராஜீவ்காந்தி போயிருந்தா என்ன நிலைமை, டைரக்டா கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு போயிருந்தா என்ன நிலைமை? அதுக்காக அவங்கள நான் குறைச்சி மதிப்பில்லை. அவங்க முகம் தெரிந்த நபர்களா மாறினாங்க. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பேச்சு திறமை, அதன் மூலமா தான் இந்த ஊடக வெளிச்சம்லாம் அவங்களுக்கு கிடைச்சது. அதுல ஒன்றும் மாற்று கருத்துல அதுக்கு வாய்ப்பு வழங்கியது நாம் தமிழர் கட்சி. ஆனா நேரா நீங்க போயிருந்தா என்ன ஆகும்? போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் கூட அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இவர்களுக்கு மரியாதை வழங்கப்பட்டிருக்கும். ஏன்னா காலங்காலமா கட்சிக்கு உழைக்கிறவங்க அந்த கட்சியில இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இங்க இருந்து போறவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்குது, எம்எல்ஏ ஆறாங்க, ஊடகத்துல போய் உட்கார்ந்து பேசுறாங்க. எந்த கட்சியில இருந்து வளர்ந்தாங்களோ, எந்த சித்தாந்தத்தை முதலில் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கட்சிக்கு எதிராகவே ஊடகத்துல பேசுறாங்க. நம்ம கூட அக்கா காளியம்மாள் அவர்களை விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இனிமே விமர்சிக்காம இருக்க முடியாது. ஒரு ஊடக விவாதத்துக்கு வராங்க, திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா 4 பேர் இருக்காங்க. நம்ம ஒரு கருத்தை வைக்கிறோம் அதிமுக மேல. அப்ப பதிலுக்கு அவங்க நம்மளை அட்டாக் பண்ணி தானே காளியம்மாள், அதுக்கு தானே அவங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கூட இந்த பேரோல் கும்பல்லாம் இப்போ யூடியூப்ல உட்காந்துட்டு என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த கட்சியிலே இருந்து இந்த கட்சி மூலமா வளர்ந்துக்கிட்டு குறைந்தபட்ச அறம் நேர்மை இருந்தா நீ அதிமுகவுக்கு போயிட்டு அந்த கட்சிக்கு ஆதரவு மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கலாம், திமுகவை எதிர்க்கலாம். எங்க இருந்தியோ அதை மட்டுமே ரொம்ப அட்டாக் பண்ணி
சீமானவர்களையும் சாட்டை துரைமுருகனையும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் இந்த கட்சி வந்து சரி இல்லை, காசு வாங்கிட்டாங்க, 80 லட்சம் வருது, அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திருட்டு பசங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் பார்க்கும்போது தான் நமக்கு கோபம் அதிகமா வரும். திமுக அவங்க எதிரி தான், அதிமுக எதிரி தான், தாவேக துரோகி தான். அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தாங்களே, அவங்களுக்காக நம்மளாம் எத்தனை சப்போர்ட் பண்ணி எவ்வளவு ஃபயர் விட்டு இருப்போம். இன்னைக்கு நமக்கு எதிராக அவங்க பேசுறாங்கும் போது வரக்கூடிய கோபம் தான். அதனாலதான் விரக்தி, அதனாலதான் அவங்க மேல நம்மள வந்து அதிகமா விமர்சனம் செய்ய வைக்க தூண்டுது. மற்றபடி இவங்களெல்லாம் பார்க்கும்போது எதிரி எவ்வளவு பரவாயில்லப்பா, இவங்களே இப்படி பண்றாங்க, நம்ம கூட இருந்தவனே இப்படி பண்றான், திமுக எவ்வளவு பரவாயில்லன்னு திங்க் பண்ற வைக்கிற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும்.